உனக்கும் தனுவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை கூட அவ நிறுத்தியிருக்கா. அதனால அவளோட சம்மதம் இல்லாம ஆலியாவோட கல்யாணத்தை நம்மளால எப்படி நடத்த முடியும்? அது விஷயமா தான் நான் அவகிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு தெரிஞ்ச இடத்துல ஆலியாவுக்கு நல்ல பையனா பார்க்க சொல்லியிருக்கேன். அவளுக்கு மரியாதை கொடுத்து அன்பா சொன்னாதான் எந்த எதிர்ப்பும் சொல்லாம ஆலியா கல்யாணத்தை நடத்தி வைப்பா. என் ஒரே பேத்தியோட சந்தோஷத்துக்காக அவகிட்ட தன்மானத்தை விட்டு கெஞ்சறதுல குறைஞ்சா போயிடுவேன். ஆலியாக்காகவே இருந்தாலும் நீங்க அவகிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல பாட்டி. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நான் டென்ஷன்ல இருந்தேன், பிஸியா இருந்தேன். ஆனா இப்ப சொல்லிட்டீங்கல்ல, ஐ வில் ஹேண்டில் எவ்ரிதிங் பாட்டி. அதுல சந்தேகமே இல்ல. உன் பொறுப்பு என்னங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அபி. அதே நேரத்துல நீ என்னையும் தப்பா எடுத்துக்க கூடாது அபி. நான் எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் செய்யறேன். அந்த பிரக்யா எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் பறிச்சுட்டா பாட்டி. பாட்டி ப்ளீஸ், நீங்க அவகிட்ட பேசாதீங்க. நம்ம ஆலியா மாறிட்டா, நான் உயிருக்கு உயிரா விரும்பின பிரக்யா அவளும் மாறிட்டா பாட்டி. இப்ப இந்த வீட்டுல எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்ல பாட்டி. நீங்களும் மாறிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை நீங்களும் என்ன ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் செத்து போயிடுவேன் பாட்டி. இன்னைக்கு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. எக்காரணத்தை கொண்டு என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவங்கிட்ட உண்மையே சொல்ல முடியாது, அதுக்காக பொய் சத்தியமும் பண்ண முடியாது. ப்ராமிஸ் பண்ணுங்க பாட்டி. எனக்கு வேற வழி தெரியல கடவுளே, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வாங்க. நான் வர மாட்டேன். ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, என் கூட வாங்க. இட்ஸ் an order. நான் அதை விட ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், என்னால வர முடியாது. இல்ல என்னோட முக்கியமான வேலை உங்களோட முக்கியமான வேலையை விட ரொம்ப முக்கியமானது. என் கூட வாங்க. சொன்னது புரியல, வர முடியாதுன்னு. இங்க பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பான்சர் கிட்ட இருந்து வீடியோ கால் வந்திருக்கு. டீல் ஃபைனல் பண்றதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட பேசணுமா? நீங்க பேசலனா டீல் கேன்சல் ஆயிடும். அதனால எனக்கு லாபமா நஷ்டமா நான் ஏன் கவலை பண்ணோம்? அது உன்னோட பிரச்சனை. நான் பாட்டி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். பாட்டி, நீங்க முதல்ல எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. பண்ணுங்க பாட்டி. நீங்க என் கூட வரலனா நானும் இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க பாட்டி. நீ வா. அதிகாரம் வேண்டாம், வேலை உங்களோடது. வாங்க மேடம். தட்ஸ் பெட்டர். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. பிரக்யா தினம் மனசார எவ்வளவு துடிச்சிருப்பா. இந்த ஒரு சம்பவத்துக்கே நான் அபி பேசினதை கேட்டு மனசு இறங்கி போயிட்டேன். ஆனா அவ எப்பவும் அவன் கூடவே இருக்கா. அவ மனசை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா. என்ன? நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா. என்ன? நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? 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 என்ன? நான் தலையில வச்சுட்டு
என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.